மூக்கிரட்டை கீரைய பத்தி இன்னும் கொஞ்சம் கிளியரா காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர். மூக்கிரட்டை கீரையோட பூ வந்து பிங்க் கலர்ல கொத்தா இருக்க மாரி இருக்கும். அப்புறம் மூக்கிரட்டை கீரையோட அந்த இலைப்பகுதி பின்பகுதி வெள்ளையா இருக்கும். முன்பகுதி வந்து பச்சையா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு கீரைய பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நான் கிளியர் பண்றேன். சரிங்களா? இதுதான் மூக்கிரட்டை கீரை. களைச்செடி மாதிரி எல்லா இடங்கள்லயும் இது வளர்ந்துருக்கும். நம்ம ஒரு செடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் மூக்கிரட்டை கீரை. நல்லா பார்த்துக்குங்க. பூக்கள் காமிக்கிறது இல்லைங்க, பிங்க் கலரில் கொத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா, கிட்னியில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்லது. அதே மாதிரி கிட்னியில் இருக்க கல்லை கரைக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. சுகருக்கு நல்லது. இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. நம்ம அப்பப்போ சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கலவை கீரை கூட சமைச்சு சாப்பிட்லாம். பொரியல் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை பருப்பு போட்டு சமைச்சும் சாப்பிட்லாம். வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க.